மதிப்புமிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக வேணும் பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அடுத்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும், தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. அடுத்து அண்ணன் சீர்திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வை பங்கேற்பதில் தமிழக வெற்றிக் கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல அண்ணன் இந்த மாதிரி முறையை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இது ஒரு ஆட்சியே கிடையாது. இது ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு வியாபாரம். இது மக்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவோம்ல, இப்போ நீங்கள் இது வாங்கினா அந்த மாதிரியான ஒரு திட்டம். அது என்ன சொல்றது உங்களுக்கு புரியுது? ஆடி தள்ளுபடி மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் இந்த எரிகாற்று உருளையே எங்கிருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க, அதில் நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும். அதில் இழப்பீங்க, அதில் எத்தனை ஆயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, 1 லட்சம் கோடி வட்டி இருக்கு. என்ன சொல்றது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம் மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும்.
இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போகிறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க, மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கடந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடாக இருக்குல்ல மின்கட்டணம். அப்போ அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதில் வரியை ஏற்றிடுறீங்க, சொத்து வரியை ஏற்றிடுறீங்க. அதை ஏற்றிட்டு கணக்கில்லாமல் ஏற்றி சகிக்க முடியாத வாழ முடியாத நிலைக்கடிக்கு தள்ளிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைக்க பார்க்குறீங்க. இது சரியான ஆட்சி முறையான ஒரு அறிவு சமூகம் வந்து சிந்திக்கணும். இது எங்கே போகும்? இவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2000 கொடுக்குறாரு, நான் வந்து 2500 ரூபா கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி, இப்ப நான் இப்படி கையேந்துறேன், பிச்சைன்னு சொல்றீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாம இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது, 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேல விழும்? இந்த வட்டி சுமை யார் மேல விழும்? மக்கள் மேல. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாம பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்க நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, இப்ப நேபாளில் நடந்த மாதிரி. அப்படிங்க வந்தா அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம், அப்ப எவ்வளவு பெரிய துணை கண்டது நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமா பேசுங்க. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதுல ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தாங்களே வருவாய் ஈட்டிக் கொள்ற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போற பெண்ணுக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்ப 2000 கொடுக்குறீங்க. படிக்க நீங்க போகும்போது 1000 கொடுத்துறோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டீங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப படிச்சுட்டு நிற்கும் போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால இது வந்து கொடுமையான ஆட்சி முறை, இது மக்களை ஏமாற்றுவது. இது வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து சொல்லும் போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தையை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு பத்தாது, அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போறது வந்து சரியில்லை. நீங்க அவரே இப்ப 2 கட்சியும் சாராயம் வச்சிருக்கு. என் தம்பி வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்க மகளிர் நலங்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல, இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காம சட்டம் ஒழுங்குங்கிறத வெட்டி பேச்சு, அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில இருக்கும், மதி மயக்கத்துல நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? அவன் நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்க அங்க போய் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடினீங்க, 10 ரூபாய் கூட்டி வித்துட்டாங்க, ஏத்தி வித்துட்டாங்கிறத சொல்றீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் இலவச பேருந்தெல்லாம் நீங்க எப்படி? நான் உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நான் இலவசமா உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சு விட்டு போவீங்களா? மனச்சான்றது எதிராலாம பதில் சொல்லுங்க. அணைச்சு விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பா அதை அணைப்பீங்களா? எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்ப இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்றாங்கல்ல, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்பு எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமா இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமா எல்லாருக்கும் சமமா இலவசமா இருக்கணும். நீ அறிவை கொடு, எனக்கு அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் பழச்சுக்கிறேன். உயிரை காக்க மருத்துவத்தை தரமா கொடு. நீ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில படுத்துக்கிறீங்க, நாங்க எங்கேயே படுக்கிறது? அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவத்துறைக்கு நீங்க ஒதுக்குற நிதி எங்க போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா?
ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்க? எப்படி தரம் அங்க இல்ல? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லையே. ஒரு முதலாளியால கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியலன்னா அரசு தோற்று போகுது, கையாளாம போயிருது. அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழிச்சு நீங்க வென்று வரீங்க? இப்ப குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதானே. வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பா இருந்தது அரசியல். லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமா ஆயிருச்சு. திருப்பி இப்ப நீங்க வந்து இதே மாதிரி இலவசம் நான் வந்தா அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்யறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனா இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்னு நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்கிறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்துல. பின்லாந்து இப்ப முதல் இடத்துக்கு போயிட்டான். தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். ஒரு அறிவு சமூகமா உருவாக்கிட்டேன். தரமான சாலை இல்ல போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், உற்பத்தியில மின் உற்பத்தியில தண்ணீரை அடைஞ்சிட்டேன். மின் தட்டுப்பாடுன்னே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கா தங்கச்சி? அப்படி ஏதாவது இருக்கா? சாதாரண குடிமகன்ல இருந்து பெரிய எவனா இருந்தாலும் ஒரே மாதிரி தரமா நாட்டின் முதல் அமைச்சருக்கு என் மருத்துவமோ அது சாதாரண மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு தரம் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது இருக்கா?